சமீபமாக மிஸ்டர் விமல் உங்களுடைய இன்டர்வியூலாம் ரொம்ப பிரமாதமாக போகுது. ஆமாம், தக் லைஃப்பில் பேசுகிறீங்க. ஆமாம், அது தனி எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். என்கிட்டயுமா அது என்கிட்ட வேண்டாம், நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். எனக்கு தக் லைஃப் ரிப்பில் தான் கொடுக்குறீங்க மிஸ்டர் விமல். உங்கள் லெவலுக்கு எனக்கு பேசுறது, என் லெவலுக்கு நான் பேசுகிறேன். Max Gold Cash for Gold. Call 044-4545-4545 and Let's Go Holidays presents Parimala & Co. The Grand Audio Launch. என்னம்மா வாத்தியா? மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு, சார் கமல் சார் கேட்ட மாதிரி சீக்கிரம் ஒரு தமிழக அரசு ஒரு ஓடிடி ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். தியேட்டர் டிக்கெட் ப்ரைஸ்னால் விலையேறி ரொம்ப வருஷம் ஆச்சு. தியேட்டர் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் ஏற்றினா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் தோணுது சார். தேங்க்யூ ஸோ மச். இதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்பவர்கள் பரிமளா & கோ கம்பெனி. நான் கூத்துப்பேட்டில் பார்க்கும்போதும் சின்ன பையன்தான், இப்போ பார்க்குற வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறான். நிஜமாக அப்படியே இருக்கான். நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இப்போ அவன் ரீசெண்டாக பேசுகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விமல் பேசுகிறது இல்லை, அவன் பேசும்போது யாரோ பின்னாடி இருந்து டப்பிங் பேசுகிற மாதிரியே இருக்கும். முன்னாடிலாம் பேசுறது பாதி கேட்க மாட்டேங்குது, எனக்கு போர் அடிக்குது, நீ ஆக்டர் சுவாரஸ்யமாக பேசு, எனக்கு நல்லா பேசு அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா இப்போ கூட என் காது ஊத்து வச்சுருந்தார் விமல். நான் மட்டும்தான் போகலன்னு நினச்சி சேது சாரும் போல 2 பேருமே வரல அப்படின்னாரு. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட போகலை. அதனால் அது எதையுமே மனசில் வச்சுக்காமல் எனக்காக வந்திருக்காப்புல என் தம்பி. அண்ணன் விமல் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ஆன் டு த ஆடியோ லான்ச் ஆஃப் பரிமளா & கோ. வணக்கம் தம்பி. வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். சிறப்புண்ணே. ஸோ உங்களுக்கும் பாண்டியராஜ் சாருக்குமான அந்த ஒரு 17 வருஷ பந்தம், அதை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். பரிமளா & கோ இசை வெளியீட்டு அளவில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பசங்க படத்தில் அறிமுகமாகி இன்றைக்கி பரிமளா & கோ வரையும் வந்திருக்கோம். பானாவுக்கு பானா, அடுத்து என்ன? இப்போ நான் தான் பேசணுமா? ஆமாம் சார். அப்படியே ஓ, நீங்கள் எதோ கேட்பீங்க, நான் சொல்லுவேன் இருந்தேன். இல்லை சார், கேட்டால் படார்னு ஒரு தக்லீஃப் ஆன்சர் வந்துருமேன்றதுனால பயந்துட்டு எனக்காக உதவி செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர் வரவருக்கு இது ஒரு அழகான நட்பிற்கான தருணம். ஏன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்ன அந்த கதையில் ஒரு சின்ன ட்ரிவியா ஒன்று இருக்குது. இல்லை, அந்த கதைக்கு இவரும் தான் தேவைப்படுறப்பல அதை ஃபர்ஸ்ட்லேருந்து அவரே சொல்லுவார். பரிமளா & கோ சார், இந்த ரேடியோவில் விளம்பரம் முன்னாடி கேட்குற மாதிரியே இருக்குது சார். டைட்டிலே பிரமாதமான டைட்டிலு. இந்த பரிமளா & கோ இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். எனக்கு ஷூட்டுக்கு போனோம், நைட் ஷூட்டு. ஆனால் நான் பெர்மிஷன்லாம் மேடை ஏறிட்டேன். அது விமல், நான் அவனும் பல 100 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. அதனால் அவனோடய சேர்ந்து மேடையில் ஏறி பேசிட்டு போயிடலாம் தான். சமீபமாக மிஸ்டர் விமல் உங்களுடைய இன்டர்வியூலாம் ரொம்ப பிரமாதமாக போகுது. ஆமாம், தக் லைஃப்பில் பேசுகிறீங்க. ஆமாம், அது தனி எனக்கு தெரிஞ்சதை நான் பேசுகிறேன். என்கிட்டயுமா அது என்கிட்ட வேண்டாம், நான் இன்டர்வியூ எடுக்கிறேன். எனக்கு தக் லைஃப் ரிப்பில் தான் கொடுக்குறீங்க மிஸ்டர் விமல். உங்கள் லெவலுக்கு எனக்கு பேசுறது, என் லெவலுக்கு நான் பேசுகிறேன். நான் உன்னை பாராட்டுறேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்? நான் உங்கள்கிட்ட இருந்து பாராட்ட வாங்குறேங்க. சரிங்க, ஓகே. சூப்பர் தம்ப்நெயில், பாகுபலி மாதிரி, விக்ரம் வேதா மாதிரி ஒரு தம்ப்நெயில் கிடச்சிருக்கு. இதே நாங்கள் 2 ஃபஸ்ட்டு நான் போனேன் பாண்டியராஜ் சாருக்கு பல வருஷம் முன்னாடி. பசங்க படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் போனேன். அப்புறம் நான் ரிஜெக்டட், சார் தான் செலக்டட். இந்த விமலும் நானும் இன்றைக்கி பல வருஷம் கழித்து அவரோட படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து அந்த நேரத்தில் இவர் ரிஜெக்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். அவர் கேட்ட 10 பொருத்தமும் உனக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், நீ எதுக்கும் போய் பாருன்னு ஃபோன் நம்பரும் அட்ரஸ்லாம் கொடுத்து அனுப்புனார் அந்த ஆஃபீஸுக்கு. அப்போ தான் நான் போய் பாண்டியராஜ் சாரை வந்து போய் பார்த்தேன். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இவர் தான். அதுக்கப்புறம் பாண்டியராஜ் சாரை பார்த்தேன். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் இன்னொருத்தர் கேமராமேன் பிரேம் சார், அவர் தான் பார்க்க சொன்னீங்க. அவரை போய் பார்த்தேன், அவரை அறிமுகப்படுத்தி விட்டு இது பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் சசிகுமார் சாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த பரிமளா & கோ இந்த நாங்கள் தலைவன் தலைவி முடிஞ்ச உடனே அடுத்து நான் பண்ண போகிற படம் வந்து
எப்படி சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் முதல்ல வந்து பரிமளா அன்கோன்னு ஒரு கதை இருக்குது, நான் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் அப்படின்னார். நான் கூட சார் படம் பெரிய ஹிட்டு சார், அடுத்து இன்னும் யாராவது பெரிய ஹீரோ வச்சு பெருசாக படமான்ட்டு அடுத்து வரலாமேன்னு. இல்லை சார், பரிமளா அன்கோ பண்ணிவிட்டு அடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஜெயராம் சாரை வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு கதையை சொன்னார். அந்த கதை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் அவ்வளோ ஃபன்னாகவும் இருந்தது. இன்றைக்கி ட்ரெய்லர் பார்க்குற வரைக்குமே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் சாண்டியோட சாங் ஒன்று பார்த்தேன், சாண்டி யூனிங்கில் ஆடுற சாங் பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஜார்ஜ் தான் கேமரா, என்னோடய நானும் வழி தான், ஜார்ஜ் தான் கேமரா. அந்த ஆள் அதுக்கப்புறம் நான் பல நாளை தேடிட்டுருக்கேன் என் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது மட்டும் பண்ணுறாரு, என் படத்துக்கு ஒர்க் பண்ண மட்டும் வர மாட்டேங்கிறாரு. அந்த ஆள் நீங்கள் எப்படி பிடிச்சிங்கன்னு தெரில சார். பல வருஷமாக கேட்டுக்கிறேன் ஜார்ஜி, அப்புறம் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு. சூப்பரான கேமராமேன். அப்புறம் இந்த படத்தில் நடிச்சுக்கிற ஆர்டிஸ்ட்டு, இந்த மொத்த கும்பலுமே வந்து எல்லாரும் சேர்ந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நம்பர் 1 கேரண்டி நான் நம்புகிறேன். இந்த கதையும் சரி. இதெல்லாம் தாண்டி இயக்குனர் பாண்டியராஜன் அப்படிங்கிறவர் ஒரு படத்தை எத்தனை முறை எழுதினாலும் சரி, அவருக்கு மட்டும் போர் அடிக்கார், எழுதிக்கிட்டே இருப்பார். எழுதுறதுனே ஒரு ஆள் வந்து வேலையாக 24 மணி நேரம் செய்ய முடியும்னா அது அந்த மனுஷனால் மட்டும்தான் முடியும். எத்தனை வேர்ஷன் எழுதியிருப்பாருன்னு கூட தெரியாது. ஆனால் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு படம் ஜென்ரலாக வந்து படம் பண்ணி முடிச்சதுன்னா நம்ம ரிலீஸுங்கிறது ப்ரொடியூசர் கையில் இருக்கும் நம்புவோம். ஆனால் நான் தலைவன் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும், அதுக்குள்ளே வேலைகளை எப்படி முடிக்கணும் அப்படின்னு அவருடைய பேப்பர் ஒர்க்கும் சரி, அதை சுற்றி செய்கிற வேலைகளும் சரி, எல்லா வேலைகளையும் மிக அற்புதமாக சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி பசங்க பாண்டியராஜன் அண்ட் கோ கம்பெனி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும் எல்லாருக்கும் சரி. நான் இங்கே வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேச ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் சார். நன்றி சார். அப்புறம் நான் விமலோடு சேர்ந்து இங்கே ஸ்டேஜில் நிற்கல, ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் கூத்துப்பட்டில் பார்க்கும்போதும் சின்ன பையன்தான், இப்போ பார்க்குற வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறேன். அவன் நிஜமாக அப்படியே இருக்கான். நீங்களும் அப்படியே தான் இருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கும் பொழுது நம்ம பாண்டியராஜ் சாரும் இங்கே வந்துட்டார்னா அது ஒரு குரூப் ஃபோட்டோவாக ரொம்ப நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ மூமெண்ட்காக அவங்களை கூப்பிட்டீங்க. அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் போய் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே என்னம்மா வாத்தியா? ஸோ நன்றி சகோதரா, இதெல்லாம் நன்றி. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை, மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு. சார், கமல் சார் கேட்ட மாதிரி சீக்கிரம் ஒரு தமிழக அரசு ஒரு ஓடிடி ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இந்த சினிமா வந்து ஆமாம் சார், திடீர்னு ஓடிடி மார்க்கெட்னு ஒன்று வந்தது, அப்படியே மேலே ஏற்றிட்டு போனாங்க, டப்புன்னு விட்டாங்க. இப்போ எங்கே போகிறோன்னு தெரியாத மாதிரி இருக்குது பிஸ்னஸ், நிறைய இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் ஓடிடின்னு ஒன்று இருந்து அதை கொஞ்சம் சேனலைஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் தோணுது. 2வது, தியேட்டர் டிக்கெட் ப்ரைஸ்லாம் விலையேறி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ விலையெல்லாம் நிறையா ஏறி இருக்குது. ஸோ தியேட்டர் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் ஏற்றினா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். சிறப்புனே. சூப்பர் சார், நல்ல கோரிக்கை. வாத்தின்னு ஒரு குரல் கொடுத்ததுக்கே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹிண்ட்ல இருந்து அவருக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கீங்க. இல்லை, எனக்கு ரொம்ப நாளாக இருக்கிற வேதனை. ஆனால் அவங்க அதுக்கிட்ட கேட்டாங்க. நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். ஏன்னா மற்ற இடத்த விட நம்மளது கம்மியாக இருக்குது விலையே, மற்ற எல்லா பொருட்களின் விலையேறிச்சு, காஸ்ட் ஆஃப் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸும் விலையேறிச்சு. ஆனால் டிக்கெட் ரேட் மட்டும் ரொம்ப வருஷமாக அதே இடத்துல நிற்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஓடிடியும் ஒரு பக்கம் கொஞ்சம் இறங்குது, எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் ஏற்றணும். ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். தியாகராஜன் சார் வணக்கம் சார். ஓகே தானே சார் நான் சொல்கிறது? நன்றி சார், தேங்க்ஸ். இங்கேயே ஆதரவும் திரட்டு சார். தமிழ்குமாரன் சார் டிஸ்கஸ் பண்ணேன். சுரேஷ் என்னம்மா ஓகே தானேம்மா? ஞானவேல் சார் ஓகே தானே சார்? சார் நான், தமிழ்குமரன் சார், ஞானவேல் சார், ஆர்கே சுரேஷ் சார், தியாகராஜன் சார் எல்லோரும் கேட்டுக்கிறோம் சார். தயவு செஞ்சு வணக்கம் சார். சென்மூர்த்தி சார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்டுக்கிறோம் சார். தயவு செஞ்சு டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். இதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்பவர்கள் பரிமளா அண்ட் கோ கம்பெனி. கடைசியாக ஒரு ட்விஸ்ட் வச்சுங்களேன்.
அவங்க 2 பேரும் 17 வருஷமாக நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க, 17 வருஷமாக நீங்களும் அப்படி தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 பேரையுமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுடைய வளர்ச்சியை கண்டிப்பாக பார்க்குறீங்க, பங்கெடுத்திருக்கீங்க. கடைசியாக இப்போது மக்கள் செல்வன் அவர்களோட 100 கோடி ரூபாய் ஹிட்டும் கொடுத்துட்டீங்க. அண்ட் இப்போது அவங்க 2 பேரையும் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது சார் 2009 இன்னைக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஷூட்டிங்கை விட்டுட்டு எனக்காக இவ்வளோ தூரம் திருப்பி வந்து இன்னொரு 1 ஹவர் ஜேர்னி இருக்கு அவருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு ஷூட்டிங்கில் தான் இருந்தார், நானும் தமிழ் சாரும் போய் இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னா உடனே வர்றேன் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக படத்தை போட்டு காமிச்சா தான் வந்து நான் வந்து பேசுவேன் அப்படின்னாரு. அதுக்கு ரெடியாக இருந்தேன், ஆனால் ஐயா பிஸியாக இருந்தார், நேற்று முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். 2 பேரையும் பக்கத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல மேடைகளில் வந்து பல பேட்டிகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன், விமலை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது விஜய் சேதுபதி சார் அப்படின்னு. இன்றைக்கி அதே 2 பேர் பக்கத்தில் லெஃப்ட் ரைட் இதே தலைவன் தலைவிலையும் நாங்கள் பேசினோம். தலைவன் தலைவிலையும் விமலை பேசியிருக்கோம். விமலை பேசும்போது விமலை பற்றி பேசும்போது சார் இருக்க மாட்டார், சாரை இப்படி பேசும்போது 2 பேர் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ 2 பேர் இருக்கல வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து பேசுனது சந்தோஷம். நானும் விஜய் சேதுபதி சாரும் ஒரு படம் சீக்கிரமாக பண்ண போகிறோம். ஆமாம் சார். அதுக்கு நான் உடனே பண்ணுறதுக்கு நான் தான் ரெடியாக இருந்தேன். ஐயாவுக்கு தான் கமிட்மெண்ட் நிறைய இருந்தது, வரிசையாக இருந்தது. அதனால் திரும்ப நாங்கள் சேர்ந்து எப்போ அந்த நாள் எப்போ வரும்னு நான் ரொம்ப ஆசையாக காத்திருக்கேன் ஐயா. நம்ம கூடிய சீக்கிரம் சேர்ந்தோம். எனக்கு உண்மையிலேயே அந்த தலைவன் தலைவி வந்து இப்போவும் பேசுவோம். நான் ஜெகன் திவ்யா வந்து அந்த நாட்டில் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த கதையில் உங்களோட அதிகமாக பேசுவோம். அந்த நாட்களுக்காக நானும் காத்திருக்கிறேன். அதே மாதிரி விமல் உண்மையை சொல்லணும்னா இப்போ கூட என் காது ஊற்று வச்சுருந்தார் விமல். நான் மட்டும்தான் போகலன்னு நினச்சி சேது சாரும் போல 2 பேருமே வரல அப்படின்னாரு. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு 1 வாரத்துக்கு முன்னால் கூட போகலை. அதனால் அது எதையுமே மனசில் வச்சுக்காமல் எனக்காக வந்திருக்காப்புல என் தம்பி. பாருங்கள், உங்கள் காது ஊற்ற எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். எனக்கு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறோம். ரொம்ப விமலோட இருக்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. நிச்சயமாக இந்த பந்தம் தொடரணும். நீங்கள் தொடர்ந்து அவங்க 2 பேர் கூடயுமே படங்கள் நிறையா பண்ணணும். அடுத்து வரக்கூடியது ஆகாச வீரனுடைய எக்ஸ்டென்ஷனாக இருக்குமா எப்படி சார்? அது உங்களுடைய இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு தான் இருக்கும். போதும். அவருக்கு பிடிச்ச 3 கதை சொல்லியிருக்கேன். அந்த 3மே வேறு ஒரு இதில் வரும். இவர் ஒரு 50-60 ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாருங்க. உண்மை தான் சொல்கிறேன், நான் பொய்லாம் சொல்லலை. ஒரு 50-60 ஸ்கிரிப்ட் வச்சுருப்பார். தலைவன் தலைவிக்கு ஸ்கிரிப்டை படித்து காமிக்கும் போதே சரி, இவர் கையெழுத்து வந்து ரொம்ப முத்தாக ரொம்ப அழகாக இருக்கும். அது வாட்டுக்காக ரசிக்கலாம். நிஜமாகவே சொல்கிறேன், மேடை ஏறினதாக சொல்ல. அது நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க பள்ளிக்கூட டீச்சர் ஏற்படுத்தின பழக்கம் அது. நல்லா எழுதுகிறவங்களுக்கு வந்து கையெழுத்து ஆடுறவங்களுக்கு ஒரு நன்று மிக நன்று போடுவாங்களாம். அதை மிக நன்றுக்கு ஆசைப்பட்டு எழுத பழகின குழந்தை இன்ன வரைக்கும் அந்த குழந்தை எழுதிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அழகாக எழுது இந்த குழந்தை. அது கிறுக்கில் அழகான சிறப்பான கதைகளை யோசித்து எழுதிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து, நான் ஒர்க் பண்ண பாண்டியராஜன் இயக்குனர் வந்து அவர் நிறைய யோசித்து எழுதினாலும் ரொம்ப அடாப்டபிள். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். ரொம்ப டெமோக்ராட்டிக்காக இருக்கும், யோசிக்கலாம். அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்கிட்டோம் அவர். அப்புறம் பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பார். இந்த சென்ஸ் பேசுனதுக்கு மேலே கூட பணம் போயிடக்கூடாது. அப்புறம் தன்னை நம்பி வந்த ஆக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்குன்னா நியாயங்களை வந்து சரியாக வந்துடணும், படம் போய் சேர்ந்துடணும். கடின உழைப்பாளி நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் சென்சிபிள் டைரக்டர் சார் பாண்டியராஜன். அந்த தேங்க்யூ சார். இதே நான் வந்து இன்றைக்கி வந்து பாண்டியராஜ் சாரோட அடுத்த படத்துக்கு ஆடியோ லான்ச் போகிறோன்னே நிறைய பேருக்கு ஆச்சரியம், இப்போ என்னடா படம் பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஆமாம், இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு கூட இவர் ஒரு ஆடியோ லான்ச் வைக்கலாங்க, நம்பி வரலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலைக்கூடிய ஒரு மனுஷன் அவர். நான் தலைவன் தலைவியோட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக டைரக்டர் பாண்டியராஜன் போட்டால் கண்டிப்பாக அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார், என்டர்டெயின் பண்ணுவாருங்கிறதுக்கு நான் கேரண்டி. பிகாஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த. தேங்க்யூ ரொம்ப நன்றிங்கய்யா. ரசிகனை ரசிக்கும் தலைவனாக தான் உங்களை பார்த்துருக்கோம். இயக்குனரை ரசிக்கும் தலைவராக அக்குவேர் ஆணிவேராக அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அதை கேட்குறதுக்கு. ஆரோக்கியமான ஜென்ரலாக ஆக்டர்ஸ் எல்லாருமே நாங்கள் இயக்குனர்கள் நம்பி தான் செட்டுக்கு போகிறோம். ஸோ அவங்க எந்த நாங்கள் நடிக்கிற எந்த ஷாட்டுக்கு ஓகே பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, டப்பிங்கில் அது எப்படி இருக்குன்னு. ஸோ செட்டுக்கு போகிற எல்லா நடிகர்களுக்கும் அந்த இயக்குனர் என்னவா சிந்திக்கிறாருங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் முக்கியமான வேலை நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த அனுபவத்துலேருந்து பேசுகிறேன். ஸோ தட்ஸ் ஆல். அப்புறம் விமல் நானும் விமல் பேசுகிறத பற்றி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரசித்து பார்க்குறேன்.
ஒரு நாள் ஃபோனில் பேசிட்டு இருந்தோம் நான் 2 பேரும். இப்போ அவன் ரீசெண்டாக பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விமல் பேசுறது அதை விட நீங்கள் தானே சொன்னீங்க, டேய் ஆமா, நிறைய அதான். பேசுகிறா, கொஞ்சமாக பேசுகிறேன், நிறைய பேசுகிறானு. இல்லை அவன் பேசும்போது யாரோ பின்னாடி இருந்து டப்பிங் பேசுகிற மாதிரியே இருக்கும். முன்னாடிலாம் வந்து நான் ரொம்ப 2 பேர் பேசிட்டு இருந்தோம். நான் ஒரு 6 நிமிஷம் பேசியிருக்கும்போது நான் சொன்னேன், விமல் எனக்கு நிஜமாவே பேசுறது பாதி கேட்க மாட்டேங்குது, எனக்கு போர் அடிக்குது, நீ ஆக்டர் சுவாரஸ்யமாக பேசு, எனக்கு நல்லா பேசு அப்படின்னு. பார்த்தா ஒரு டோட்டல் ஜம்ப்பு. இப்போ செட்டுக்கு வந்தார், பாக்கெட் நாவல் செட்டு, குமாரராஜா சார் செட்டுக்கு வந்தார். குமாரராஜா சார் சொன்னார், அவரோட இன்டர்வியூலாம் டவுன்லோட் பண்ணி பார்ப்பாராங்க குமாரராஜா சார் வந்து. விமலோட இந்த பெரிய மாற்றம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1. 2வது, நான் பாண்டியராஜ் சார்கிட்ட விமல் பற்றி சொல்லும்போது நான் ஒன்று தான் சொன்னேன், சார் கூத்துப்பட்டில் நிறைய நடிகர்கள் இருக்காங்க சார், இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் சார். இவனுக்கு ரசம் சோறு வச்சு சாப்பிட விட்டா விட அவ்வளோ சாமிங்காக இருப்பான் சார் பையன், ரொம்ப நல்லா நடிப்பான் சார்னு. அவ்வளோ சாமிங்கான ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டரு. ஐ திங்க் அவனோட 2nd ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து விமல் மிகப்பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள் சார். நன்றி 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 நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது, ஆனால் இந்த படத்தில் இந்த போஸ்ட்டில் இருக்கிற ஜெயராம் சார், மேடம் ஐ எம் யுவர் பிக் ஃபேன் மேடம். நீங்கள்லாம் வந்து நம்ம இதுவரைக்கும் ஒர்க் பண்ணவே இல்லை மேடம், ஆனால் ஒரு படமாக உங்களோட ஒர்க் பண்ணிடணும் மேடம். நீங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறதே பாக்கியம் மேடம், அது வந்து பெரிய பாக்கியம் அது. ஐயோ நீங்கள் எந்திரிக்காதீங்க, தயவு செஞ்சு எந்திரிக்காங்க ப்ளீஸ், ஓகே. நான் உங்களுடைய பழைய படங்கள்லாம் உட்காந்து உங்களோட நுவான்சஸ்லாம் பார்த்து ரொம்ப ரசிப்பேன். யுவர் கிரேட் ஆக்டர் மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். அப்புறம் ஜெயராம் சார் கூட நான் வேலை பார்த்துருக்கேன், மிஸ்கின் சார், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ பாய். தேங்க்யூ சார், லவ் யூ சார். தேங்க்ஸ் ஸோ மச். நான் வரட்டுமா சார்? தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாருக்கும் வரேன். நன்றி. பரிமளா அண்ட் கோ தி கிராண்ட் ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல். கால் 04445454545. மேக்ஸ் கோல் கேஷ் ஃபார் கோல் மற்றும் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். Max Gold Cash for Gold. Call 04445454545. And Lex Go Holidays presents Parimala & Co. The Grand Audio Launch.